விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா மக்கள் நாங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டுருவோம் தவிர கண்டிப்பாக பாஜக நாங்க தமிழகத்தில் ஓட்டே போட மாட்டோம்னு உறுதியாக இருக்காங்க. இந்த பாசிஸ்ட் பாஜக கவர்மெண்ட் நிச்சயமாக இந்தியாவில் இருக்க முடியாது. தமிழகம் பொறுத்த வரைக்கும் டெபினட்டா எந்த ஜன்மத்திலையும் தாமரை மலராது, அது உறுதி. அம்மை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு மேடையில தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க? சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? மோடியா இந்த லேடியா அப்படிதான் கேட்டவங்க ஜெயலலிதா அவர்கள். அது கூட மறந்துட்டு இவங்க பிஜேபியோட கை கொத்தி இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க. ஒரு நீட் மாதிரி ஒரு தேர்வை இங்க கொண்டு வந்து அனிதாங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு டாக்டர் ஆக வேண்டிய ஒரு இளம் பெண். அவளை நாம பறி கொடுத்தோம். எதுக்காக? நீட்னு ஒரு தேர்வு இருக்கணும் நீங்க சொன்னீங்க, அதுக்காக மட்டும்தான். எவ்வளவு போராடணும். ஸ்டெர்லைட் இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்கிற பிரச்சனை நடக்கட்டும், எல்லாம் தூத்துக்குடியில நடந்த பிரச்சனையை நீங்க பாத்துக்கங்க, ஜல்லிக்கட்டு பாத்துக்கங்க, எல்லாமே தமிழகத்துக்கு இதுவரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு அரசாங்கம் அதிமுக. தமிழகத்துக்கு இதுவரைக்கும் நல்ல திட்டங்கள் கொடுக்காத, எந்த ஒரு நல்ல நன்கொடை கொடுக்காத ஒரு அரசாங்கம் பாஜக. தமிழக மக்களுடைய மானத்தை ஒரு இடத்துல அடமானம் வச்சவங்க தான் இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருக்கு. அது யார் கையில கொடுத்திருக்காங்க? பிஜேபி கையில. சைபருக்கு கீழே ஒரு நம்பர் இருந்தா அதுதான் நாங்க பாஜகவுக்கும் அதிமுக கொடுப்போம் சொன்னவர் பாமக. சைபருக்கு கீழே இறங்கி அவங்க ஒரு 7 சீட் கொடுக்கறாங்கன்னா இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. மான ரோஷம் சூடு சொரணை இருக்கிற எவன் இந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதே மானம் ரோஷம் சூடு சொரணை இவங்களுக்கு கிடையாது, அதனால கூட்டணி வச்சிருக்காங்க. யாராவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாய் திறந்தாங்கன்னா உடனே நீங்க தேச துரோகின்னு ஒரு பட்டம் சுமக்கிறதுக்காக பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கேஸ் சிலிண்டருக்காக 2013-14 கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இருந்தது? 380 ரூபாய். அப்போ 380 ரூபாய் அவ்வளோ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு அதிகமா இருக்கு, அவ்வளவு